ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஆன்லைன் ப்ரெடிக்ஷன்ல வந்த ஒரு ஜாதகத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆன்லைன்ல ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாரு. அவர் என்ன கேட்டாருன்னா, அவருக்கு 41 வயசு ஆகுது, ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் எப்போ ஆகும்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு சுயமா தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப அவரோட ஜாதகம் ஸ்கிரீன்ல தெரியும், பாருங்க. அவருக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம், 2ல உச்ச சனி, 3ல குரு, 4ல கேது, 9ல உச்ச சந்திரன், 10ல ஆட்சி பெற்ற புதன், 10ல திக்பலமான சூரியன், திக்பலமான செவ்வாய். இவங்க எல்லாம் ராகுவோட சேர்ந்திருக்காங்க. 10ல விரயஸ்தானமான 12ல சுக்கிரன் இருக்காரு. நடப்பு தசா பார்த்தீங்கன்னா குரு தசால புதன் புத்தி போயிட்டு இருக்கு. இந்த புதன் புத்தி எப்போ வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 2027 வருஷம் வரைக்கும் இருக்கு. 2027 வருஷம் பிப்ரவரி மாசம் வரைக்கும் இவருக்கு குரு தசால புதன் புத்தி பாக்கி இருக்கு. ஓகே, இவர் ஜாதகப்படி ஏன் இன்னும் இவருக்கு மேரேஜ் ஆகலங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இவர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகத்தை 7ஆம் அதிபதி குரு தன்னோட பார்வையால பலப்படுத்துவாரு. புத்திரஸ்தான 5ஆம் அதிபதி உச்சமா இருப்பாரு. ஸோ இந்த அமைப்பு படி பார்த்தா இவருக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இவருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானங்கிற 2ஆம் பாவகத்துல உச்ச சனி இருக்காரு. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு செவ்வாய், இந்த 2 பாவர் ராசிக்கு 2ஆம் பாவகத்துல இருக்காங்க. இந்த அமைப்பு குடும்ப வாழ்க்கை அமைக்கிறத தாமதப்படுத்தும். ஜாதகப்படி இவருக்கு குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தசா புத்தி இவருக்கு சரியில்லாத தசா புத்தி நடந்திருக்கு. அதை நம்ம முக்கியமா பார்க்கணும். இவருக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆகாத செவ்வாய் தசை 11 வயசுல இருந்து 18 வயசு வரை நடந்திருக்கு. அது குழந்தை பருவத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் செவ்வாயோட சேர்ந்த ராகு தசா கிட்டத்தட்ட 18 வருஷம் நடந்திருக்கு. 18 வயசுல இருந்து 36 வயசு வரைக்கும் ராகு தசா நடந்திருக்கு. ராகு இவர் ஜாதகத்துல 10ஆம் இடத்துல லக்னாதிபதி வீட்டுல லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாலும் விரையாதிபதி கூடயும் சேர்றாரு. இந்த லக்னத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதியோடையும் சேர்ந்திருக்காரு. அதனால இந்த லக்னத்துக்கு ராகு தசை யோக தசையா செயல்பட முடியாதபடி ஆயிடுச்சு. ராகு தசா இவருக்கு செவ்வாய் தசை மாதிரியே ஒரு அவயோக தசையா செயல்பட்டுருச்சு. ஒரு 18 வருஷம், 7 வருஷம் செவ்வாய் தசை பிளஸ் 18 வருஷம் ராகு தசை, டோட்டலா 25 வருஷம் சரியில்லாத தசை அந்த வாலிப பருவத்துல வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம லக்னாதிபதி மேம்போக்கா பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்காரு. 10ல பத்திர யோகத்துல ஆட்சி பலத்துல ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு தோணுனாலும் ஒரே சமயத்துல இந்த லக்னத்துக்காக அஷ்டமாதிபதி கூடயும் சேர்ந்து விரையாதிபதி கூடயும் சேர்ந்து ராகுவோடையும் சேர்றதுனால லக்னாதிபதி அஃப்ளிக்டட் கண்டிஷன்ல இருக்காரு. அதாவது பீடித்த கதியில இருக்காரு லக்னாதிபதி. லக்னாதிபதி பாதிக்கப்பட்டதும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் தடைபடுறதுக்கு காரணமும் ஒண்ணு. ஸோ 3 ஃபேக்டர்ஸ் இவருக்கு இன்னும் கல்யாண வாழ்க்கை அமையாம தடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டது. செகண்ட் ஒன் இவர் லக்னத்துக்கு ஆகாத செவ்வாயோட சேர்ந்த ராகுவோட தசை வாலிப பருவத்துல வந்ததும் கல்யாண வாழ்க்கைக்கு தடங்களாயிடுச்சு. தேர்ட் ஒன் லக்னாதிபதி புதன் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்காரு. இந்த 3 விஷயம்தான் இவரோட கல்யாண வாழ்க்கைய தாமதமாக்கிடுச்சு. ஆனா என்ன இருந்தாலும் 7ஆம் பாவகம் ஸ்ட்ராங்கா இருக்கு, 5ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு. அதனால இவருக்கு கல்யாண வாழ்க்கை புத்திர பாக்கியம் எல்லாம் தாமதமா கிடைக்கிற அமைப்பு இருக்கு ஜாதகப்படி. இது எப்ப கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிபதி தசை தான் இவருக்கு நடந்துகிட்டு இருக்கு, குரு தசை. இப்ப குரு தசையில சஷ்டாஷ்டகமா உள்ள புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட பார்வை வாங்கின கேது புத்தி வரும். ஸோ இவருக்கு குரு தசால இப்போ நடக்கிற புதன் புத்தியும் அடுத்து கேது புத்தியும் முடியணும். அதுக்கப்புறம் குடும்ப அதிபதி சுக்கிரனோட புத்தி ஆரம்பமாக போது குரு தசால சுக்கிர புத்தி இவருக்கு கல்யாணம் ஆகும். குரு தசால சுக்கிர புத்தி இவருக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 2028 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவருக்கு 2028 ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் கை கூடுது. இவர் சொந்த தொழில் பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு. தாராளமா இவருக்கு சொந்த தொழில் ஒத்து வரும். ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்திலே ஸ்ட்ராங்கா இருக்காரு. சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்காரு, 10ல திக்பலமா இருக்காரு.
இப்போ இவருக்கு 10ஆம் அதிபதி புக்தி தான் நடக்குது. குரு தசால 10ஆம் அதிபதி புதன் புக்தி நடக்குது. ஸோ இவர் தாராளமா இந்த புதன் புக்தியிலேயே தொழில் பண்ணலாம். இவர் 2 விதமான தொழில் பண்ணலாம். ராகு புதன் சேர்க்கை இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில் பண்ணலாம். இன்னொன்று, குரு சந்திரன் சமசப்தமா பார்க்கறதுனால சந்திரன் சம்பந்தப்பட்ட காய்கறி வியாபாரம் இவர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.